ஒரு நாளைக்கு 2 தடவை கை கால்ல ஊசி போட்டுக்கிறது, சின்ன காயம் வந்தாலும் பயத்துல வாழ்றது, இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு தொடர்கதை. பிடிச்ச சாப்பாட்ட கண்ணு முன்னாடி வச்சும் அத ஒரு ஸ்பூன் கூட சாப்பிட முடியாம மனசுக்குள்ளேயே தவிக்கிறது, ஒரு தீராத மன உளைச்சல். காலங்காலமா நாம ஒரு விஷயத்த நம்பிட்டு வர்றோம். சர்க்கரை நோய் வந்துட்டா அது சாகுற வரைக்கும் நம்ம கூடவே வரப்போற ஒரு பிரிக்க முடியாத தண்டனைன்னு. ஆனா 2026ல மருத்துவ உலகம் ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கு. இனிமே உங்க உடம்புல இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு கசப்பான மாத்திரைகளோ அந்த வலி நிறைந்த ஊசியோ தேவைப்படாது. 25 வருஷமா டைப் 2 டயபெட்டீஸ்ல அவதுபட்டு பலமுறை இன்சுலின் போட்ட ஒரு நபர் இப்போ மருந்தில்லாம முழுமையா குணமடைஞ்சிருக்கார். இந்த முடிவுகள் எல்லாமே ஆய்வகங்களில் சரிபார்க்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான மருத்துவ அறிக்கைகள். இதற்காக சர்வதேச அளவில் பல கட்ட சோதனைகள் செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. சர்க்கரை நோயை ஒரு தீர்க்க முடியாத விதியா பார்க்காம அத ஒரு சிஸ்டம் கோளாறா பார்க்க சரி பண்றது தான் இந்த புதிய அணுகுமுறை. நம்ம உடம்புல கணையம், பான்கிரியாஸ் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு. அதுல இருக்கிற பீட்டா செல்கள் தான் இன்சுலினை சுரக்கணும். உங்க கார்ல இன்ஜின் கெட்டு போச்சுன்னா தள்ளி தள்ளி ஓட்ட மாட்டீங்க, புது இன்ஜினையே மாத்துவீங்க. அதே லாஜிக் தான் இங்கேயும். இந்த முறைப்படி அந்த நோயாளியோட உடம்புல இருந்து ஒரு சாதாரண ஆரோக்கியமான ஸ்கின் செல்லை வெளியெடுக்கிறாங்க. லேப்ல சாதாரண செல்லின் தகவல்களை அழிச்சு அத ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லாக மாத்துறாங்க. இது இதயம், நுரையீரல், ஏன் கணையமா கூட மாறும் சூப்பர் செல். 30 நாள் ப்ராசஸ் மூலமா இத பீட்டா செல்களா மாத்துறாங்க. கல்லீரல் வழியா உள்ள செலுத்தினதும் தானாவே இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்குது. நம்ம உடம்போட சொந்த செல்களையே வச்சு உடம்புக்கு தேவையான ஒரு ஸ்பேர் பார்ட்டை நாமளே தயாரிக்கிற அளவுக்கு இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் வருது. நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி ரொம்ப விவரமானது. வெளியில இருந்து விளர்றதையுமே அதை எதேன்னு நினைச்சு அட் பண்ணும். லேப்ல உருவாக்கின அந்த புது பீட்டா செல்களை அது சிதைக்க முயற்சி பண்ணும். அதாவது உங்களை காப்பாத்த நாம உள்ள வச்ச அந்த செல்களையே உங்க சொந்த இம்யூன் சிஸ்டம் அழிச்சிடும். இந்த பிரச்சனையை சமாளிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு மெக்கானிக்கல் தீர்வு தான் பயோ கேப்சூல். இது ஒரு கவசமா செயல்படும். உள்ளே உருவாகிற சின்னஞ்சிறு இன்சுலின் மூலக்கூறுகள் மட்டும் இது வழியா வெளியே வர முடியும். ஆனா வெளியே இருக்கிற பெரிய இம்யூன் செல்களால உள்ள போய் அந்த பீட்டா செல்களை அழிக்க முடியாது. இந்த பிசிக்கல் என்ஜினியரிங் ஹேக் மூலமா வாழ்நாள் முழுக்க எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாத்திரைகள் இல்லாமலேயே அந்த செல்கள் பத்திரமா இருக்கும். இப்போ இரண்டாவது ரொம்பவே ஆபத்தான ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்டெம் செல்கள் வேகமா வளரக்கூடியது. அது உடம்புக்குள்ள போனதுக்கப்புறம் டியூமர், அதாவது புற்றுநோய் கட்டிகளா மாற வாய்ப்பிருக்கு. இந்த கேன்சர் ஆபத்து காரணமா தான் பல காலமா ஸ்டெம் செல் சிகிச்சைகள் மக்களோட பயன்பாட்டுக்கு வராம இருந்துச்சு. ஆனா 2026ல கிறிஸ்பர் கில் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் புரோகிராம உள்ள வைக்கிறாங்க. டிஎன்ஏல ஒரு பகுதியை எடிட் பண்றாங்க. அந்த செல் தப்பான வழியில கேன்சராக மாற முயற்சி பண்ணா கில் ஸ்விட்ச் ஆக்டிவேட் ஆகிடும். பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே செல் தன்னைத்தானே சுய அழிவு செஞ்சுக்கும். பயோ புரோகிராமிங், மெக்கானிக்கல் ஷீல்ட், அப்புறம் இந்த ஜெனட்டிக் கில் ஸ்விட்ச், இது மூணும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான மருத்துவ தீர்வை உறுதிப்படுத்துது. இந்த தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம். கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு மேல இங்க டயபெட்டிஸ் பாதிப்புல இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை சிக்கல். ஆனா ஒரு கேள்வி, தீர்வு வந்துடுச்சுங்கிறதுக்காக நாம கட்டுப்பாடே இல்லாம அதிகமா இனிப்பு சாப்பிடலாமா? இதுக்காகத்தான் ஸ்மார்ட் இன்சுலின் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. இது ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவலை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி துல்லியமா கவனிக்கும். நீங்க அதிகமா இனிப்பு சாப்பிட்டா மட்டும் வேகமா வேலை செஞ்சு சுகரை குறைக்கும். சுகர் லெவல் கரெக்டா இருக்கும்போது இது அமைதியா இருக்கும். இதனால சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சு போற ஆபத்து சுத்தமா இருக்காது. சர்க்கரை அளவை உடம்பே தானா மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம உடம்போட அடிப்படை திறனை இது உயர்த்துது. பெரிய ஃபார்மா கம்பெனிகள் இதை எப்படி பார்க்கறாங்கங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2026ல இதோட மாஸ் ப்ரொடக்ஷன் தொடங்க போகுது. பல நாடுகள் இதை ஒரு அடிப்படை உரிமையா கொண்டு வர போறாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இந்த சிகிச்சை உங்க கைக்கு வரும்போது அதை ஏத்துக்கிற அளவுக்கு உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அதுவரைக்கும் சரியான டயட் மற்றும் உடற்பயிற்சியை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். சர்க்கரை நோய் கம்ப்ளீட்டா சரியாகிடுச்சுன்னா எந்த தயக்கமும் இல்லாம நீங்க முதல்ல சாப்பிட போற அந்த ஃபேவரட் டிஷ் எது? கமெண்ட் பண்ணுங்க. நோய்கள் இனிமே ஒரு வாழ்நாள் தண்டனை கிடையாது. அது வெறும் ஒரு மெடிக்கல் சேலஞ்ச் தான். அதற்கான இன்ஜினியரிங் தீர்வு இப்போ நம்மை நெருங்கிடுச்சு.